தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இதோ தவ காலத்தில் நாம் பயணப்படுகிறோம். ஆண்டவருடைய பேரன்பு நம்மை நிரப்ப வேண்டும். அவருடைய ஆற்றலால் நாம் வழி நடத்தப்பட வேண்டும். இதோ நாம் முழுவதும் ஆண்டவருக்குள் இணைந்த குழந்தைகளாக உயர வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்கிறீர். ஆகவே இறைப்பற்றுடன் வாழ உமது உதவியை நாங்கள் கண்டுகொள்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மேலும் 12 முதல் 22 முடிய. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மேலும் 12 முதல் 22 முடிய. இறைப்பற்று இல்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்து கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர்களின் வாழ்க்கை நின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கிச் செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகிச் செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம்.
நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவருக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்தும் அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறிதவறிச் சென்றார்கள். அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் உலகில் அச்சு போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணி நின்று விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல உள்ளன. அவை அனைத்து நின்று ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றில் ஒன்றும் முறிபடாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். மனிதரப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 7வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1, 2, 10 மேலும் 25 முதல். இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போனபின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர், இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள், இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசி கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே, ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த பொழுது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலம் வெள்ளிக்கிழமை இந்த சிலுவையை ஏறக்குறைய 1 மணி நேரம் நாம் தியானித்து அமர்ந்திருக்கிறோம். மனம் அமைதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த அமைதி, இந்த சமாதானம் அல்லது இந்த சந்தோஷம் அடுத்து வீட்டிற்குள் போகிற பொழுது என்ன ஆகும்? அங்கே இருப்பவர்கள் உங்களோடு உரையாடுகிற பொழுது என்ன ஆகும்? நாளை நீங்கள் வேலைக்கு போகிற பொழுது அல்லது இன்னும் அண்டை அயலாரை சந்திக்கிற பொழுது இதே அமைதி, இதே சமாதானம், இதே சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதா? இல்லை. ஏதாவது ஒன்று கேட்கிறார்கள், நாம் ஏதாவது ஒன்று பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அந்த உரையாடல் பிறகு ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தம் வாக்குவாதமாக மாறுகிறது. கடைசியாக அது ஏதாவது கத்துவதிலோ சண்டை போடுவதிலோ போய் முடிவடைகிறது. யோசித்து பாருங்கள். அன்றாட வாழ்க்கையிலே, ஏன் ஒரு பிள்ளை, சின்ன குழந்தை வீட்டிலே பெற்றோர் அமைதியாக பேச முடிகிறதா? ஒரு வரியில் சொன்னால் அந்த குழந்தைக்கு புரிகிறதா? இதோ காலையில் நாளை பள்ளிக்கூடத்திற்கு எழுப்பிவிட வேண்டும், பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. காலையில் யோசித்து பாருங்கள், நீங்கள் எவ்வளவு பாடுபடுகிறீர்கள், அல்லது உங்கள் சமநிலை, உங்கள் உள்ளம் எவ்வளவு அமைதியற்ற நிலைக்கு போகிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைக்கு இந்த வாசகம் ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறது. இறை பற்று இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிற, கடவுளை பற்றிய உணர்வு குறைவாக இருக்கிற, அல்லது மனச்சான்றை மதிக்காத, அல்லது நீதியின்பால் உண்மையாய் வாழ வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லாத நபர்கள் என்று ஒருவரை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டால் என்ன செய்ய வேண்டும்? இதோ இறைப்பற்றில்லாதவர்கள் தங்கள் உள்ளங்களில் இந்த நன்மை செய்கிற, ஆண்டவரை அறிந்திருக்கிற குழந்தைகளுக்கு எதிராக திட்டமிடுகிறார்கள். அவர்களை துன்புறுத்த வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் பல சமயங்களிலே நம்மை சுற்றி இருப்பவர்கள் விவரம் தெரியாமல் நம்மோடு விவாதிக்கிறார்கள் அல்லது வாதிக்கிறார்கள் என்று.
ஒரு ஸ்கூலில் கவுன்சிலிங் போயிருக்கிறேன். அந்த பையன் சொல்கிறான், ஏன்டா மார்க்கு கம்மியாக எடுக்கிற, மற்ற பாடத்துலலாம் நல்லா தானே எடுத்துருக்குற, இதில் ஏன்டா கம்மியாக இருக்குது, உனக்கு பாடம் வரலையா? ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துருக்குறாங்க, எப்படியாவது டியூஷன் அனுப்புகிறோம், என்னெல்லாமோ செய்து பார்க்குறோம், ஆனால் அந்த பையன் மார்க் எடுக்கவே மாட்டேங்கிறான் ஃபாதர். அவன் சொன்ன வசனம், எனக்கு அந்த டீச்சரை பிடிக்காது, நான் ஃபெயிலாக போனால் சென்டம் ரிசல்ட்டு காட்ட முடியாது, நான் ஃபெயிலாக போயிடுவனோன்னு பயத்திலேயே அவங்க இருக்கணும், அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. டேய், நீ ஃபெயிலாக போனால் என்னடா ஆகும், அடுத்து எழுதிக்கலாம், எக்ஸாம் எழுதிட்டு போகிறேன், அதை பற்றி இல்லால. ஆனால் எனக்கு ஆசிரியரை பிடிக்காது, அவரை பயமுறுத்த வேண்டும், அதற்காக நீங்கள் இவனுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுத்து அல்லது இந்த பையனை நீங்கள் எப்படி திருத்த முடியும் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இதே போல் ஒரு பையனை கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையன் சொல்கிறான், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, அடிக்கடி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுறியே, என்னடா விவரம்? அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நினப்பு, இந்த சமூகத்தில் நல்ல பேரோடு இருக்கிறோம் அப்படின்னு, என்னால் அவருக்கு கெட்ட பேர் வரணும், அவ்வளோதான். பிரியமானவர்கள், இதெல்லாம் நெருங்கிய உறவுக்குள்ளும் இப்படி, நெருங்கிய சொந்தத்திற்குள்ளும் இப்படி. ஒரு வீட்டிலே ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் அவன் சொல்கிறான், அவன் என்ன சந்தோஷமாக இருப்பா ஃபாதர், அதனால் டிவி பார்த்தா ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணுறது, செல்ஃபோன் எடுத்து பார்த்தா அதுக்கு ஏதாவது அசிங்கமாக பேசுகிறது, அவளை எனக்கு பிடிக்கலை, வேறு வழி இல்லை, கெட்டி வச்சுட்டாங்க, அதனால் எப்படியா இருந்தாலும் சரி அவள் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். நிறைய இந்த கவுன்சிலிங் இருப்பதால் மனிதர்களின் இருண்ட பக்கம், மறுபக்கம் அல்லது இழிவான பக்கங்களை பார்க்க நேரிடுகிற பொழுது நமக்கு உண்மையிலேயே இந்த விவிலிய வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்று தெரியும். அந்த முதல் வாசகம் சாலமோனின் ஞான புத்தகம் 2வது அதிகாரம் அழகாய் சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்டவர்கள் உங்களோடு நெருங்கி இருந்தாலோ அல்லது உங்கள் தெருவில் இருந்தாலோ அல்லது உங்களோடு ஏதாவது அன்பியம் பொது சபை என்று கூட இருந்தாலோ அல்லது வேலை பார்க்கின்ற இடத்தில் இருந்தாலோ சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்தாலோ நாம் என்ன செய்கிறோம், அவர்களிடம் நம்மை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. இல்லை ஃபாதர், நம்ம அப்படிலாம் விட முடியாது ஃபாதர், அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும் ஃபாதர், அவங்களுக்கு உண்மை தெரியாமல் அப்படி இல்லை, உண்மை தெரிந்துதான் இருக்கிறார்கள். தூங்குகிறவரை எழுப்பி விட்டுறலாம், சும்மா படுத்துருக்கிறால நீங்கள் எப்படி எழுப்பி விடுவீங்க யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது, வேண்டுமென்றே உள்ளத்திலே அனைத்தையும் உணர்ந்தவர்களாய். அப்போ ஏன் செய்கிறாங்கன்னா, அதற்கும் சாலமோனின் ஞானம் நல்லா பதிலும். பாம்பு ஏன் கொத்துதுன்னு போய் கேட்டிங்கன்னா என்ன விளக்கம் கண்டுபிடிக்க முடியும்? அது புத்தி, அவ்வளவுதான். அதற்கு தெரிந்தது, அவ்வளவுதான். அது அப்படித்தான் வாழ்ந்து பழகி விட்டது. அன்பு குழந்தைகளே, அப்படி இருக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த வாதமாக இருந்தாலும் அது நோய் தான். பக்கவாதம் நோய், ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகும். முடக்குவாதம் நோய், செயல்பட விடாமல் முடக்கிவிடும். திமிர்வாதம் திமிரிக்கொண்டே நிற்கும். இந்த வாதம் எப்படி இருந்தாலும் நோய்தான். அதுபோல வாக்குவாதம் யாரோடு நடந்தாலும் அது நோய்தான். நீங்கள் செய்தாலும் சரி அல்லது உங்களை வாக்குவாதத்திற்கு அழைக்கிறார்கள் என்று அவர்களோடு நீங்கள் பேசினாலும் சரி, குடிகாரனோடு ஒருவன் உட்கார்ந்து பேசினால் தூரமாய் இருந்து பார்ப்பவர்களுக்கு யார் குடித்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கதே கஷ்டம். ஏன்னா அவனை மாதிரியே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க, வழியே கிடையாது. கடைசியில் நீ குடிச்சிருந்தியோ, ஏன் அவ்வளோ கத்தி கத்தி சண்டை போட்டு பேசின? ஏன்னா உங்களுக்குள்ள கோபம் வந்துடும், ஆத்திரம் வந்துடும், புரிய வைக்கணுங்கிற ஒரு வேகம் வந்துடும். வேகம் வந்தாச்சுன்னா அப்புறம் குடிகாரனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? எனவே எந்த வாதமாக இருந்தாலும் சரி, அது வாக்குவாதமாக இருந்தாலும் சரி, விதண்டாவாதமாக இருந்தாலும் சரி, வாதம் தவறு. எனவேதான் நற்செய்தி வாசகம் முதல் வாசகத்திற்கு விடை தருகிறது. யூதர்களின் கூடார விழா அண்மையில் இருந்தது. இயேசுவை கொல்ல வழி தேடினார்கள். யூதேயாவில் நடமாடாமல் கலிலேயாவில் நடமாடினார். கடவுள் தானே நீ, உலகத்தை மீட்க வந்த ஆள் தானே நீ. எதுக்கு இருக்க அவனை பார்த்து செத்து போனால் செத்துருவான், வாழ்னா வாழ்வான். பயமுறுத்த வேண்டாமா, அச்சுறுத்த வேண்டாமா, உங்களை கண்டா அப்படியே நடுங்க வேண்டாமா, பட்டுன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டியதானே.
பிரியமானவர்களே, ஒன்று, அந்த வட்டத்தை விட்டு வெளியே நிற்க பழகி கொள்ளுங்கள். வேண்டுமென்றே வாதத்திற்கு இழுக்கப்படுகிறீர்கள் என்றால் அந்த வட்டத்திற்குள் சிக்காமல் இருக்க பழகி கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது, ஆகவே அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். ஏன் இந்த திருட்டுத்தனம்? இயேசுவுக்கு என்ன இவ்வளவு காணும் பயம், அச்சம்? பிரியமானவர்களே, இந்த பயமாகவோ அச்சமாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஞானம். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பதுதான் நமக்கு கொடுக்க. அதைத்தான் முதல் வாசகத்திலையும் சொல்கிறான். நம்மளை கண்டா நோய் பிடிச்சவன், சிரங்கு பிடிச்சவன், அதுவும் இழிவான பொருள், ஒரு அசிங்கத்தை பார்த்து விலகி போவது போல் விலகி செல்கிறார்களே, அதுதான் அவனுக்கு கோபம். எனவே நமக்கு விவிலியமும் அதைத்தான் சொல்கிறது, இயேசுவும் அதைத்தான் செய்கிறார். கடைசியில் பாருங்க, பிலாத்து நீ பேசுவியா மாட்டியாங்கிறான். இயேசு ஒரு வார்த்தை பேசவில்லை. அவன் கேட்குறான், உண்மையா? உண்மையை பற்றி எனக்கு சொல்லு. அவனுக்கு அங்கே உண்மையை பற்றி கிளாஸ் எடுத்திருந்தா அவனுக்கு புரியுமா? ஏனெனில் அவனோ தன்னுள்ளே வேறொரு சித்தாந்தத்தை, சிந்தனையை உள்வாங்கி விட்டான். அவனோ சாத்தானின் பிள்ளையாய் மாறிவிட்டான். சாத்தானுக்கு நீங்கள் என்ன வேதம் ஓதி என்ன ஆக போகிறது? பிரியமானவர்களே, இந்த ஞானம் தவக்காலத்தின் இறுதியை நோக்கி நகர நகர நமக்கு புரிய வேண்டும். நாம் யாரிடமெல்லாம் நம்முடைய எனர்ஜி, உள் எனர்ஜி, ஆற்றலை செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். அவர்கள் இதோ இறைவனை அல்லது மனச்சான்றை அல்லது உண்மையை அல்லது வாழ்வை நேசிக்காத மனிதர்களாக இருந்தால் இன்றைய நற்செய்தி வாசகத்தை வீட்டில் போய் ஒரு முறை வாசித்து பாருங்கள். இயேசு அழகான வழி சொல்லி கொடுத்திருக்கிறார், எப்படி அந்த சூழலை கடந்து போக வேண்டும் என்று. உறுதிப்பாடு எடுத்துக்கொள்ளுங்கள். நன்மையாய்த்தான் இருப்பேன், நன்மையோடு தான் வாழ்வேன், உண்மையைத்தான் கொண்டிருப்பேன். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆழமாய் தியானிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, தூய்மையின் நிறைவாக இப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உமது ஆசீர்வாதத்தின் ஊற்றில் வந்து சேர்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார், மனிதனாய் பிறந்தார், சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
இதய அமைதியே இறைவா. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தொழிற்சாமி மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்படியே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே, வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே, அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு இரத்தமே எம்முள்ளே வாராயோ, உந்தனின் உறவை தாராயோ. புலன்களுக்கு இது வெண்ணிற அப்பமாகும், யாம் பருகும் திரு உடலாகும், உலகுக்காக நீ சிந்திய குருதியாகும், இந்த உள்ளொளியில் யாம் வளர்ந்து, இந்த உள்ளொளியில் யாம் வளர்ந்து உன்னில் ஒன்றாகும் அருள் தாரும். வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே, வானமுதே தேனமுதே என்னுள் நிறைந்த பேரமுதே, அருளமுதே இறையமுதே உனதாய் மாற்றும் உயிரமுதே, அதிசய உணவே அற்புத விருந்தே ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே, பேரன்பால் சிந்திய திரு இரத்தமே எம்முள்ளே வாராயோ, உந்தனின் உறவை தாராயோ. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தென்காசி பாளையங்கோட்டை மறைமாவட்டம் சார்பாக திருப்பயணம் கூடப்படுகிறது.
ஆகவே 2:30 மணிக்கு ஜெபமாலையோடு நமக்கு ஆரம்பமாகிறது. அது குறித்த அறிவிப்புகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லப்படும். எனவே இரவு உணவு அங்கே வருகிறவர்கள் நீங்கள் திருவாளர் அருள்ராஜ் அவர்களிடம் அதற்குரிய டோக்கனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் அருள் கொடைகள் எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அவற்றின் செயலால் நாங்கள் உமக்கு முற்றிலும் ஏற்றவர்களாய் திகழ்வோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். அப்படி அமர்வோம். இப்போது புனித பண் கொடுக்கப்படும். முடிந்தவுடன் அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்படும். இறைவனுக்கு இதயம் உண்டு.